பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்து சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன? அந்த பொல்லாத ஸ்ரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து, கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்திலே வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணுவித்தான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான்.
அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்ரீயான சீமாத்தின் குமாரனாகிய சாப்பாத்தும் மோவாப் ஸ்ரீயான சிம்ரீத்தின் குமாரனாகிய யோசபாத்துமே. அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோராமுடைய மகள் அதே போல யோய்தாவின் மனைவியாய் இருந்தவள் தான் இந்த யோசேபியாத். ஆசாரியனாக யோய்தாவின் மனைவியா இருந்தான். இப்போ இவங்க யோய்தாவின் அந்த மனைவியான யோசேபியாத்தும் யோய்தாவும் சேர்ந்து தான் இந்த அகசியா ராஜாவுடைய கடைசி பையன் யோவாசை ஒழிச்சு வைக்கிறாங்க. அவனை ஒழிச்சு அவனுக்குன்னு ஒரு வேலைக்காரியை கொடுத்து அவனை மறைத்து வைத்து வளர்க்குறாங்க. இந்த அத்தாலியால் கண்ணில் படாம இப்படி அவங்க வளர்த்து கடைசியில் ஒரு நாள் வரும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அந்த யோவாசை ராஜாவா மாத்துறாங்க. பாருங்க, அவன் அந்த யோவாசை ராஜாவா மாற்றும் போது இந்த அத்தாலியால் பார்க்குறா, இது துரோகம் துரோகம்னு சொல்லி அவள் கத்தும்போது தான் என்ன பண்ணிட்டாங்க, அவளை அந்த குதிரை கட்டுற அந்த இடத்துல போகும்போது அவளை அங்கே கொன்று போட்டாங்கன்னு சொல்லி நம்ம போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தாலியால கொன்னுட்டாங்க. இப்போ யோவாஸ் என்ன பண்றான், ராஜாவாகிறான். 7 வயசுல இவன் ராஜாவாகி 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோவாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் எப்படி இருந்தானா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அது வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருந்தான் இந்த யோய்தா இருக்கிற வரைக்கும். அப்புறம் இவன் கொஞ்ச நாள் அரசாளும் போது அவன் ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு இந்த யோவாஸ் விருப்பம் கொள்றான். அதனால பணம் சேகரிக்க சொல்றான். ஆனா
ஆசாரியர்கள் அதுக்கு தாமதம் பண்றாங்க. அந்த லேவியர்கள் அதை வசூல் பண்ணாம தாமதிக்கிறாங்க. உடனே யோய்தாவை கூப்பிட்டு, ஏன் தாமதிக்கிறீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பெட்டியை வைக்கிறாங்க. அந்த பெட்டியில மோசேயின் கற்பனையின்படி என்ன பண்ண சொல்லி, அந்த கற்பனையின்படி நீங்க பணத்தை கொண்டு பெட்டியில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமா என்ன பண்றாங்க, கொண்டு அந்த காணிக்கைய மோசேயினுடைய காலத்துல இருந்த அந்த காணிக்கையை கொண்டு என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருமே மனரம்பியமா போடுறாங்க. அந்த பெட்டி நிறைஞ்ச உடனே திரும்ப ராஜா முன்னால அந்த பெட்டியை ஒரு இடத்துல அதுல இருந்த பணத்தெல்லாம் கொட்டி திரும்ப கொண்டு வைத்து இப்படி அவர்கள் ஆலயத்தை என்ன பண்றாங்க, புதுப்பிக்கிறாங்க. முந்தின ஆலயத்தை காட்டிலும் இது ஆண்டவர் எல்லாத்தையும் புதுப்பிக்க வைத்தார். திரும்ப மீதியான பணத்தை வைத்து அவங்க ஆலயத்துக்குரியதான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, வாங்கினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் இவன் யோவாஸ் என்ன பண்றான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த யோய்தா இறந்து போகிறான். 15ஆம் வசனம் 2 யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான்னு இருக்கு. பாருங்க, அதாவது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோய்தா மட்டும்தான் 130 வருஷம் உயிரோடு இருந்தான்னு இருக்கு. ஏன்னா ஆதியாகமத்துல நிறைய பேர் நிறைய வயசுல இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சீக்கிரமா இறந்துட்டாங்க. ஆனா யோய்தா பூரண வயது உடையவனாய் அவன் மரித்து போகிறான். இவன் ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கும் நன்மை செய்தபடியினால இவனை ராஜாக்கள் அண்டையில இவனை என்ன பண்றாங்க, இவன் ராஜா கிடையாது, இவன் ஆசாரியனா இருந்தாலும் ராஜாக்கள் வைத்திருக்கிற இடத்துல இவனை என்ன பண்றாங்க, இவனை அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த யோய்தா மரணம் அடைந்த பின்னால இந்த ராஜா கிட்ட யூதாவின் பிரபுக்கள்லாம் வர்றாங்க. அவனை பணிந்து கொண்டு அவனோட பேசுறாங்க. அவனும் அவனுக்கு செவி, அந்த ராஜா அவங்களுக்கு செவி கொடுக்குறான். அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுட்டு திரும்ப தோப்பு விற்கிறவங்களையெல்லாம் இது பண்றாங்க. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவர் செவி கொடுக்கல. அதனால கடைசியில் பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவுடைய மகன் அவன் மேல இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். சகரியா மேல 20ஆம் வசனத்துல இருக்கு. யோய்தாவின் மகன் சகரியா மேல தேவனுடைய ஆவி இறங்குது. அவன் என்ன சொல்றான், தீர்க்க தரிசனம் சொல்றான். அவன் ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீங்க, இதனால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. கர்த்தருடைய கற்பனைய நீங்க என்ன பண்றீங்க, நீங்க விட்டு விலகுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டுட்டேன்னா ஆண்டவர் உன்னை கைவிடுவார் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாம் கோபம் கொண்டு என்ன பண்றாங்க, ராஜாவின் கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொல்றாங்க. பாருங்க, இந்த யோவாச அதாவது சாகடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த ஆசாரியனாகிய யோய்தா என்ன பண்ணான், யோய்தாவும் அவனுடைய மனைவியும் அவனை சிறு வயதுல காப்பாத்தினாங்க. அவனை காப்பாத்தி இன்னைக்கு ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணி அந்த அத்தாலியால கொன்னு இவ்வளோ தூரம் நன்மை செய்த அந்த யோய்தாவின் மகனை சகரியாவை என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆனா கர்த்தர் இதை பார்த்தார். அதுல இவனை நியாயம் விசாரிப்பார்ல. இரத்த பலி எப்படியும் பூமியில சிந்தப்படுற ரத்தம் நமக்காய் அது என்ன பண்ணும், ஆண்டர்கிட்ட போய் பேசும்னு இருக்கு. அந்த ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் போய் என்ன பண்ணுச்சு, ஆண்டரோட பேசிச்சுல்ல. ஆண்டர் நியாயம் விசாரித்தார்ல. இந்த இடத்துலையும் அதே மாதிரி கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். இப்போ அவன் இறந்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் இப்ப சீரியா படையெடுத்து வருது. யூதாவிலும் எருசலேமிலும் இந்த ஜனத்துக்கு எதிரே படையெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அவங்க பெரிய கூட்டத்தை அந்த கையில, அதாவது எதிரி கையில அவங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க,
அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இவனை அதாவது மிகவும் வேதனைக்குள்ளானபடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கொடுக்கல. 25ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அப்போ குற்றுயிரும் கொலையுருமா என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க போன பிறகு இந்த ஆசாரனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையில அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க, யோவாசை கொன்னுட்டாங்க. கொன்று அவனை ராஜாக்கள் கல்லறையில கூட அவனுக்கு அடக்கம் இல்லை. அவனை வேற இடத்துல என்ன பண்ணாங்க, தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்கின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. பாருங்க, அவன் செய்த அந்த அநீதி நிமித்தம் அவனுக்கு கல்லறையில கூட என்ன பண்ணல, ராஜாக்களோட கூட அவனை வைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இதன் பிறகு இவனுக்கு அடுத்தது அதாவது அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதுக்கு அடுத்தது அமத்சியான்ற ஒரு மகனை ஆண்டவர் என்ன பண்றார், ராஜாவா எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பட்டயத்தை எடுத்தவர்கள் பட்டயத்தால் மடிவார்கள்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த இரத்த பழி ஆண்டவர் பாருங்க விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவன் அதாவது அந்த யோய்தா அவர் எவ்வளோ அவனும் மனைவியும் இவனை காப்பாத்துறாங்க. சின்ன வயசுல காப்பாற்றி இவனுக்கு எவ்வளோ நன்மை செய்து இவனை ராஜாவாக்கி இவனை அழகு பார்த்த அவங்களையே அந்த யோய்தாவுடைய மகனையே என்ன பண்ணிட்டாங்க, சகரியாவை கொன்னுட்டாங்க. பாருங்க, நன்றி இல்லாத ஒரு மகனாய் இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை சின்ன வயசுல நம்மளை காப்பாத்தினாங்களேன்னு கூட நன்றி இல்லாம அந்த யோய்தாவுடைய மகனையே என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். இவ்வளவு தவறு செய்ததுனால ஆண்டவர் அவனை மற்றொரு கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை கைவிட்டார், அவனை காப்பாத்தல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் நாம் ஆண்டவரை நாம் முழுமையா ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில் நடக்கணும். அதே சமயத்துல நம்ம தவறி போகும்போது அந்த தவறை யாராவது சுட்டி காட்டினால் நம்மை நாமே திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மாறாக அந்த சொன்னவங்களை பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம கிட்ட குறை இருக்கா, ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவரே என்கிட்ட இந்த குறை இருந்ததுன்னா என்னை மாத்துங்கன்னு ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு அதாவது ஆண்டவர் செய்த நன்மைகளையும் மறக்க கூடாது. அதே போல அதாவது மனிதர்கள் செய்கிற நன்மைகளையும், ஊழியர்காரர்கள் மூலமாய் பெற்ற நன்மைகளானாலும் சரி, விசுவாசிகள் மூலமாய் பெற்ற நன்மையா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்க உடன்பிறப்புகள் மூலம் பெற்ற நன்மையா இருந்தாலும் அதன் நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆனா இந்த யோவாஸ் என்ன பண்ணா, நன்மைகளை மறந்தான். மறந்துதான் அந்த யோய்தாவின் மகனை கொன்னுட்டான், கல்லெறிஞ்சி கொல்ல வச்சுட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நமக்கு உதவி செய்தவர்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி நம்மளை நிறுத்தி வைத்ததையும் மறந்து விடக்கூடாது. எவ்வளவுதான் நீங்க அப்படியே புகழ் ஏணியில உச்சி கட்டத்துல நீங்க போயிருந்தாலும், உங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சாலும், ஆனா அந்த தாழ்மையில எப்படி இருந்தோன்றத ஒரு நாளும் மறக்க கூடாது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தான் தேவன் என்ன பண்ணுவார், வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். நீ வந்த வழியை மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஆடம்பர காரியங்களை நினைச்சேனா ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றார். அதனால எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலகபரமான படிப்பு வேலை எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை உயர்த்துறாருன்னா உங்களை நீங்க தாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இதுக்கு நான் பாத்திரவான் அல்லப்பா, ஆனாலும் என் மேல கிருபை வைத்து இப்படி என்னை நடத்தி கொண்டு வர்றீங்களே ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க மேல ஆண்டவர் கிருபை அளவில்லாமல் ஊற்றி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.
நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, நன்றி இல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த யோவாஸ் ராஜா ஆண்டவரை நன்றி இல்லாம ஆண்டவரே, யோய்தாவின் ஆண்டவரே மகனை ஆண்டவரை அப்பா சகரியாவை கொன்னான்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்களே ஆண்டவரை. இன்னைக்கும் ஆண்டவரை இந்த உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத நாங்க பாக்குறோமே. ஏசப்பா, ஒரு மனம் திரும்புதலை பிள்ளைகளுக்குள்ள கொடுங்கப்பா. பழி வாங்குதலும் ஆண்டவரே பதில் செய்தலும் உங்க கடமை ஆண்டவரை, நீங்க செய்யணும் ஆண்டவரை. நாங்க பழி வாங்க கூடாது ஆண்டவரை. அந்த பழி வாங்குற எண்ணங்கள் யார் உள்ளத்துலலாம் இருக்குதோ ஆண்டவரே, அந்த எண்ணங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரை. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க கரத்துல கொடுத்து ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்க கையில ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா, உமாக்கு நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா. எத்தனை வயதுகள் தாண்டி போய்கொண்டே இருக்குப்பா ஆண்டவரே. ஏற்ற துணையை கொடுங்க, ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே. பணத்தையோ அழகையோ செல்வாக்கையோ ஆண்டவரே அப்பா தேவனே ஆண்டவரே, படிப்பையோ எதையும் பார்க்காதபடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்ற அந்த ஒரு கத்தாவே அப்பா காரியத்தை பார்த்து ஆண்டவரே பெண்ணையும் மாப்பிள்ளையும் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்க கரத்துல கொடுக்கிறப்பா. நீண்ட நாள் ஆண்டவரே திருமணத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி. அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க டாடி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல ஆண்டவரை, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல குழந்தைய கட்டளை இடுங்க ஆண்டவரை. அப்பா, ஒரு குழந்தை இருந்தா போதுமேன்னு சொல்லி எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிறாங்களே, அந்த கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கணுமே ஆண்டவரை. அப்பா, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரை. ஏசப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரை, எவ்வளோ படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாம இருக்கிறேனேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கலக்கத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. வேலையை கொடுங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, எத்தனையோ வியாபாரங்கள் சூனியத்தினால மாந்திரிகத்தினால அப்பா தலையெடுக்க முடியாம ஆண்டவரை நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வந்து கொண்டு இருக்கேப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரை அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும். அந்த வியாபாரத்துல வைக்கப்பட்டிருக்கிற சூனிய கட்டுகள் உடையட்டும், சைவன கட்டுகள் உடையட்டும் அப்பா. அந்த வியாபாரத்தை மறுபடி செழிக்க பண்ணுங்க டாடி. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே, டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா. அந்த டிப்ரெஷன் நீங்கி பிள்ளைகள் நல்லா வேலைக்கு போகணும், படிக்கணும் ஆண்டவரை. அப்பா, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கணும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதை அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.